ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல பாஜக ஜெயிச்சிருக்கு, அமோகமான வெற்றி. பீகார்ல இதுவரைக்கும் பாஜக படியேறி முன்னேறி வந்திருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. பாஜக பீகார்ல கொஞ்சம் டவுனா தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற. 2025 நடந்த இந்த சட்டசபை தேர்தல் மூலயமா பாஜக கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல பாஜக கொஞ்சம் தலை தூக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. பாஜகல எதிர்பாராத ஒரு வெற்றி. அது தேர்தல் மூலியமா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க ஜெயிக்கல அப்படின்றது ஒரு விவாதம், அது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சியினர் ஒரு வாழ்த்து சொன்னாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு சிலர் வாழ்த்துகள் தெரிவித்திருக்கிறாங்க, ஒரு சிலர் வாழ்த்துகள் தெரிவிக்கல. ஒரு கூட்டணி கேட்டசிக்காகாது. எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்கலாம், பாஜகவுக்கு ஒரு வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கலாம். சார் நீங்க சூப்பரா வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பாஜக வேலை செஞ்சிருக்கீங்க, அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ இல்ல இந்திய கூட்டணி தலைவர்கள் அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தர் என்ன பண்ணலாம், விஷ் பண்ணிருக்கலாம். இங்க இருக்கிற நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உள்ள வருவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பீகார்ல தன்னுடைய வெற்றியை பதிஞ்சிருக்கு பாஜக. இப்போ பாஜகவின் குரல் கொஞ்சம் ஒசந்திருக்கு. இப்போ பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச அந்த வெற்றி தமிழ்நாட்டுல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அப்படின்னா, பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்ப்பா, அது எந்த வித மாற்று கருத்து இல்லை. கூட்டணி ஆட்சினா கூட்டணி ஆட்சி தான். நீங்க மாநிலத்துல தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா கூட இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா பாஜக நினைச்சிருச்சு கூட்டணி ஆட்சி அப்படின்னா. இப்போ நம்ம பீகாரை எடுத்துப்போம். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுது பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட் தமிழ்நாட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, பீகாரை நம்ம முதல்ல எடுத்துப்போம். பீகார்ல 101 தொகுதி 101 தொகுதி நிதிஷ்குமாரும் பாஜக நின்னாங்க. மற்ற கட்சியினரை நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம், இவங்கள மட்டும் எடுத்துப்போம். நிதிஷ்குமார் மாநிலத்துல ஒரு பெரிய சக்தி ஆளுங்கட்சியா இருக்கிறார். 20 வருஷம் கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சரா இருக்கிறார் தொடர்ச்சியா. பாஜக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் முட்டி மோதினாங்க, ஜெயிக்க முடியல. இந்த தடவை நிதிஷ்குமார் கூட கூட்டணி அமைச்சு 101 தொகுதி 101 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, களம் கண்டாங்க. இதுல கிட்டத்தட்ட 202 தொகுதி கிட்ட கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்றது அவங்க கைப்பற்றினாலும் பாஜக மட்டும் தனித்துவமா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 89 தொகுதின்னு நினைக்கிறேன், சம்திங் அவ்வளவு தொகுதியில அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் அதுக்கும் கீழே தான் என்ன பண்ணிருக்காரு, ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ பாஜக விட நீங்க பாஜகவும் நிதிஷ்குமாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் டவுன்ல இருக்கிறாரு, பாஜக கொஞ்சம் அப்ல இருக்கிறாங்க. ஸோ இப்படியா தான் என்ன பண்றது, வேரியேஷன் இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமார் ஒத்துக்கட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும், ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்காவிட்டாலும், நிதிஷ்குமாரை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே ஆட்சி அமைக்கிறதுக்கான அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இப்போ பாஜக குரல் பீகார்ல கொஞ்சம் எழும்பி இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கலாமா வேண்டாம், கிடைச்ச வாய்ப்பு யாருங்க மிஸ் பண்ணுவா, யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாஜகவுக்கு அங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அதிகப்படியான தொகுதிகள் எடுத்துறதுனால பாஜகவை மையமா வச்சு மற்ற கட்சியினரை ஒண்ணு சேர்ந்து நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி அமைச்சிடலாம் பாஜக. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது யார் விட்டு தருவா? ஓகே, அது ஒரு டிஸ்கஷன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே ஃபார்முலாவை இங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஏடிஎம்கே கிட்ட. ஏன்னா ஏடிஎம்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் கட்சி. மாநிலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி மாறி மாறி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சியோட பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கு. ஆரம்பத்துல என்னமோ நிதிஷ்குமார் கூட கொஞ்சம் பம்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அமரிப்படை படத்துல சத்யராஜ் சொல்லுவார்ல, எப்பா காலு படுதுப்பா, காலு பட்டா ஓரமா நில்லு அப்படின்னு. ஆரம்பத்துல முன்னாடி உட்காருவாரு, அப்புறம் ஜெயிக்க 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 பின்னாடி உட்காருவாரு, நல்லா ஜகஜாண்டியா உட்காருவாரு. அந்த மாதிரி இப்போ பாஜக பீகார்ல அப்படி உட்காந்துருக்கு. இப்போ அதே போலதான் இங்க தமிழ்நாட்டுல அரசியல் களம் இப்படி இருக்கு. இப்போ பகிரங்கமா இறக்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக. எடப்பாடி பழனிசாமி சொல்றத கேட்டுதான் ஆகணும். பீகார்ல பாத்தீங்களா எந்த அளவுக்கு ராஜதந்திரத்தோட ஜெயிச்சிருக்கோம். இப்ப அதேதான்
இங்க நாங்க என்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதனால சொல்றதை செய்யணும். இதுக்கு முன்னாடி பாஜக சொல்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயத்துல எதிர்த்துட்டு இருந்தாரு. பாஜகவை விட்டு கொடுத்துட்டு போனாங்க. எப்ப எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பேர் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்போ நிலைமையே வேற மாதிரி இருக்கு. பாஜக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பீகாருடைய ரிசல்ட் இங்க ரிஃப்ளெக்ட், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ பாஜக சொல்றதான் இங்க அதிமுக கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சாச்சு அமித்ஷா அவர்கள். ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க யார் வேணா முதலமைச்சரா இருங்க, கூட்டணி ஆட்சி அவ்வளவுதான். இப்போ அதிகப்படியான தொகுதியில வாங்குறதுக்கு பேசிட்டாங்க. 2021 அவங்க 20 தொகுதி வாங்கி 4 எம்எல்ஏ எடுத்தாங்க. இப்போ மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்னு கணக்கு போட்டாலும் 30 தொகுதிக்கு மேல வருது. அது போக தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு வாங்குறாங்க. சோ கிட்டத்தட்ட 50 தொகுதியில இருந்து 60 தொகுதி பாஜக அதிமுக கிட்ட மட்டும் எடுத்துவாங்க. பாஜக மட்டும் அவங்க மட்டும் கிட்டத்தட்ட 50 தொகுதியில இருந்து 60 தொகுதிக்கு வாங்கிருக்கு. இதர சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு 5 தொகுதி 10 தொகுதி அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. அது விஜய் வராரு வரல, அது அப்பாற்பட்ட விஷயம். சோ இப்படியா இருக்கும் பொழுது பாஜக 50 தொகுதியிலிருந்து 60 தொகுதி வரைக்கும் அதிமுக கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு தயாரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சம்மதிக்கிறதுக்கு முன் வந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் இங்க முன்வைக்கப்படுது. இது போக கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் பாஜக இங்க டிக்ளேர் பண்றாங்க. எப்படி பீகார்ல கூட்டணி ஆட்சி அப்படின்ற டிக்ளேர் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றது டிக்ளேர் பண்றாங்க. நீங்க பீகார்ல நிதிஷ்குமார் கிட்ட ஏமாத்தி சரிக்கு சமமா என்ன பண்ணலாம், தொகுதிகளை பிரிச்சு நிக்கலாம். ஆனா இங்க அப்படி நிக்க முடியாது. நீங்க அப்படி வாங்கி நின்னாலும் வர முடியாது. அதாவது ஜெயிக்கிற தொகுதியில் கூட தோத்துருவாங்க. ஏன்னா பீகாருடைய மக்களுடைய மனநிலைமை வர, தமிழ்நாட்டுடைய மக்கள் மனநிலைமை வர. நீங்க பீகார்ல நீங்க ஏற்படுத்தின மாதிரி அதே ஃபார்முலா இங்க ஏற்படுத்தின முடியாது. ஆனா இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள நடக்கிற கொலாபரேஷன் அப்படின்னு இருக்கும் பொழுது பீகாரை மையமா வச்சு இங்க அதிமுகவை பாஜக மிரட்டின்னு இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை நிதிஷ்குமார் நிலைமை நம்மளுக்கு வந்துருமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிச்சாலும் அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பாஜக இப்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். கூட்டணிக்குள்ள வரும் பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி வச்ச நிபந்தனைகளுக்கு எல்லாமே அமித்ஷா அவர்கள் ஒன்னொன்னா கேட்டு செஞ்சாரு. அண்ணாமலையை தூக்கணும், ஓகே தூக்கிடுறேன். அண்ணாமலை கிட்டே வரக்கூடாது, வரமாட்டாரு. அண்ணாமலை தலையிடக்கூடாது, பரவாயில்ல தலையிட மாட்டாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாஜக என்ன பண்ணாங்க, போட்டுக்கிட்டே வந்தாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க அதிமுக இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம், கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த போட்டுன்னு வந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, நீங்க ஒண்ணு அதிமுக பாஜகவை எகிரி அடிச்சிருக்கணும், அதுவும் எகிரி அடிக்கல. ஒவ்வொரு விஷயத்த பேசும்போது இவங்க அடிச்சிருக்கணும், அடிக்கல. விட்டு குத்துட்டாங்க. இப்போ பீகார்ல நடந்த எலெக்ஷனு யாருக்கு சாதகமா இருக்குதோ இல்லையோ, பாஜகவுக்கு சாதகமா இருக்குது தமிழ்நாட்டுல. ஏன்னா இப்ப பீகாரை வச்சுதான் இங்க தமிழ்நாட்டுல இவங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கதாப்படுது. ஆனா இருந்தாலும் முதல்ல நான் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு கர்டசிக்காவது என்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கு, அமித்ஷா அவர்களுக்கு, மோடி அவர்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லலைன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டாரு, அதனால கூட அவருக்கு இந்த விஷ் பண்றதுக்கு மனசு இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. அறிவிச்சிருவாரு. ஏன்னா அப்படி இல்லாம எப்படிப்பா ஒரு வாழ்த்துக்குள்ள சொல்லனா எப்படி, கூடிய விரைவில் அவர் வாழ்த்துதல் அறிவிச்சிருவாரு. அறிவிச்சாலும் அறிவிக்கலாம், எப்படி அப்படின்றத போக போகுது கண்டிப்பா அறிவிப்பார். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. பீகார்ல பாஜக வரலாறு காணாத வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனுடைய ரிசல்ட் இங்க தமிழ்நாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாஜக எடப்பாடி பழனிசாமியை வச்சு எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.